ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன்இபியில், அதாவது வந்து டேஞ்சன்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிட்டடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2020 ஏஇ போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட்டிஃபிகேஷனை இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீஃபண்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது யூசர் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் அங்கே இந்த மாதிரி டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கடவுச்சொல் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிங்க. இல்லை அப்படின்னாக்கா நான் எப்படி வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து கெட் பண்ணுறதை நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் செக் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் எங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உள் நுழை அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதாவது ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆர் ஹைட் அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு, க்ளோசிங் டேட் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/2/2020, க்ளோசிங் டேட்டு 16 மார்ச் 2020. ஸோ அப்போ போட்டவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அந்த ஷோ ஐடி கிளிக் பண்ணோடனே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் 3 அப்படின்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து ரீஃபண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த இடத்துல ரீஃபண்ட் உங்களுக்கு வந்துடும். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அதே மாதிரி அக்கௌண்ட்டு நம்பர் வந்து கேட்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5/5/2024 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுடைய ரீஃபண்ட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ரீஃபண்டு ஸ்டேட்டஸை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.